Hindustan Institute of Technology and Science. Admission open for 2024-2025. 527 இந்திய உணவுப் பொருட்களில் புற்றுநோய் ஏற்படுத்தும் ரசாயனங்கள் உள்ளதாக கூறி அவற்றிற்கு தடை விதித்து உள்ளது ஐரோப்பிய ஒன்றியம். அது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்தியாவிலிருந்து பல்வேறு வகையான மசாலா பொருட்கள், முந்திரி, பாதாம், பிஸ்தா உள்ளிட்ட நட்ஸ் வகைகள், மூலிகைப் பொருட்கள், எள் போன்ற உணவுப் பொருட்கள் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்த நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் உணவு பாதுகாப்பு ஆணையமான EFSA செப்டம்பர் 2020 முதல் ஏப்ரல் 2024 வரை இறக்குமதி செய்யப்பட்ட பல்வேறு உணவுப் பொருட்களில் சோதனைகளை மேற்கொண்டது. அதில் இந்தியாவில் தயாரிக்கப்படும் 527 வகை உணவு மற்றும் மசாலா பொருட்களில் புற்றுநோயை உண்டாக்கும் எத்திலின் ஆக்சைடு என்ற ரசாயனம் உள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து அவற்றின் இறக்குமதி மற்றும் விற்பனையை ஐரோப்பிய ஒன்றியம் தடை செய்துள்ளது. மேலும் இந்தியாவிலிருந்து கடல் மார்க்கமாக அனுப்பப்பட்ட 87 கண்டெய்னர்களை திருப்பி அனுப்பியுள்ளது. இவற்றில் 313 வகை நட்ஸ்கள், எள், விதைகள், 60 வகை மூலிகைகள் மற்றும் மசாலா பொருட்கள், 48 வகை சத்துணவுகள் மற்றும் 34 இதர வகை உணவுப் பொருட்கள் அடங்கும். இந்த 527 வகை உணவுப் பொருட்களில் 332 ரகங்கள் இந்தியாவிலிருந்து மட்டும் ஏற்றுமதி செய்யப்பட்டவை. மீதமுள்ள 195 ரகங்கள் இந்தியா மற்றும் இதர நாடுகளில் இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டவை. ஏற்கனவே MDH மற்றும் எவரெஸ்ட் ஆகிய புகழ்பெற்ற இந்திய மசாலா பொருட்களில் எத்திலீன் ஆக்சைடு அதிக அளவில் உள்ளதாக கூறி சிங்கப்பூர் மற்றும் ஹாங்காங் அரசுகள் கடந்த ஏப்ரல் 5ஆம் தேதி தடை விதித்தது குறிப்பிடத்தக்கது. எத்திலின் ஆக்சைடு அடங்கிய பூச்சிக்கொல்லிகளை இந்திய விவசாயிகள் பரவலாக பயன்படுத்தி வருவதால் விளைபொருட்களில் இவை தென்படுவதாக துறைசார் நிபுணர்கள் கூறுகின்றனர். இரத்த புற்றுநோய், நிணநீர் சுரப்பி புற்றுநோய் ஆகியவற்றை ஏற்படுத்துவதாக கூறி ஐரோப்பிய ஒன்றியம் பல ஆண்டுகளுக்கு முன்பே எத்திலின் ஆக்சைடு அடங்கிய பூச்சிக்கொல்லிகளை விவசாயத்தில் பயன்படுத்த தடை விதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. Hindustan Institute of Technology and Science. Admission open for 2024-2025.